Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th zoology, pure science students zoology public exam question papersக்கான answers key தான் பார்க்க போறோம். சோ இந்த answers key எதுக்காக அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து public examsல நிறைய பேர் வந்து full marks எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ full marks எடுக்கணும் அல்லது வந்து நான் அவரேஜான marks கொஞ்சம் படிச்சிருந்தாலும் எடுக்கணும் அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே இது வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏனா ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நம்ம எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணனும் அப்படிங்கறது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சாப்டர் வைஸா இருக்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் டயகிராம் டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ நம்ம மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பியூர் சயின்ஸ் கமெண்ட்ல டைப் பண்றீங்க. அது இன்னும் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து இயர் பாத்தீங்கன்னா 2023க்கான கீ ஆன்சர்ஸ். சோ இதோட நான் பிடிஎஃப் வந்து ஓவராலா क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர்ஸ் கீயோட தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல நான் வந்து அப்டேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நல்லா படிச்சீங்க. சோ புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா படிச்சாலே நீங்க வந்து கண்டிப்பா 10 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால 1 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து தாராளமா எடுக்க முடியும். நமக்கு பாஸ் பண்றது என்னவோ 15 மார்க்ஸ் தான். சரிங்களா? நம்ம எப்பவுமே ஜஸ்ட் பாஸ்க்கு வந்து எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் அவரேஜான மார்க்ஸ், அதை விட ஹையஸ்ட் மார்க்ஸ், நிறைய பேர் சென்டம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்பவே முக்கியமான இருக்கும். அதனால் அதை படிச்சுங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் டூ யூ நோ கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. ஸோ அதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அது என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பார்த்துங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் ஃபைனலாக ஒன்ஸ் வந்து சொல்லிடுவோம். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 மார்க்ஸுக்கு எங்கேயாவது எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்க, எழுத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, எழுத கிடையாது. இப்போ நம்ம அந்த கண்ணின பெருக்கம் அதோட டைப்ஸ் எல்லாமே படிக்கிறப்ப அங்கே ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே எழுதுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ரெடி ஆகிக்கிங்க. ஸோ இந்த வந்து பிளாஸ்மோட்டோமினா என்ன, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதுக்கான வேறுபாடு. சரிங்களா? நீங்கள் டேபிள் போட்டு எழுதினாலும் சரி, இந்த மாதிரி எழுதினாலும் சரி, ஒரு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மறந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்கில் 1 மார்க் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மேயர் ஓகேடாக்சி குறைபாடு, லைனேஷேஷனு. ஸோ லைனேஷேஷனுக்கு இங்கே ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு செல்லில் உள்ள பார் உறுப்பின் எண்ணிக்கை அச்செல்லில் உள்ள எக்ஸ் குரோமோசோம்களின் எண்ணிக்கையை விட 1 குறைவாகும். அதுக்கு பேர் தான் அது லைனேஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் ஓகசாகி துண்டுகளுக்கு சிம்பிளான ஆன்சர்ஸு, உயிரிய தீர்வு, செந்தரவு புத்தகம். ஸோ ரொம்பவே முக்கியமானது சொல்லணும்னு நினச்சது இந்த கம்பல்சரி 24வது கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து கம்பல்சரி வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக மற்ற கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம 6 கொஷின் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணணும். அந்த 6ல் 1 வந்து கம்பல்சரி. சரிங்களா? நீங்கள் 24 கட்டாயமாக தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதே 24க்கு பதிலாக மற்ற 6 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷினை வந்து குறைச்சிடுவாங்க. சரிங்களா? 5 கொஷினுக்கு வந்து மார்க்ஸ் போட்டுட்டு 6வதாக இருந்தது ரைட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து மார்க்ஸ் போட மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா 24 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அந்த முன்னாடி பாக்ஸில் எடுத்து போடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சின்னம்மைக்கான நோய் பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே எழுத முயற்சி செய்திருந்தால் முழு மதிப்பெண் வழங்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு விட்டு வைக்காதீங்க. அதை ஆன்சர்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். இங்கே எழுத முயற்சி செய்தாலே உங்களுக்கு வந்து என்னது முழு மதிப்பெண் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வைரஸில் வருதா இல்லை வேறு ஏதாவது வருதா அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர்ஸ் 6னா 6 அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பண்ணவே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் கீ வந்து எப்படி எப்போ மாற்றி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் இப்போ எனக்கு இந்த சின்னம்மைக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரியல, நான் படித்த 2 மார்க்ஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரியும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. சரிங்களா? அந்த கொஷின்னா அந்த கொஷின் ரிலேட்டடாக எழுதுறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அப்ரூவ்டாக அந்த ஃபஸ்ட்டு. சரிங்களா? வேறு ஒரு கொஷினை எடுத்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே 3 மார்க்ஸு. இங்கே 3 மார்க்ஸ் பாருங்கள். இளம் உயிரி நிலை, இனப்பெருக்க நிலை. சரிங்களா? அது 1.5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படம் வரைந்து பாகம் குறி வினாக்கள். ஸோ நீங்கள் படம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸு, பாகம் குறிச்சா தான் 1 மார்க்ஸ். நிறைய பேர் படம் மட்டும் நான் அழகாக வரைஞ்சிட்டேன், பார்ட்ஸ் எதுவுமே லேபிள் பண்ணால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும்.
சரிங்களா? அதனால் படம் வரைஞ்சி பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், மினிமம் ஒரு இப்போ 5 பார்ட்ஸ் இருக்குன்னா 3ஆவது நல்லா மெமரி பண்ணி வச்சிங்க. சரிங்களா? மினிமம் 3 பார்ட்ஸாவது இருக்கணும். 3 to 4 எதிர்பார்ப்பாங்க. அதனால் மினிமம் 3 பார்ட்ஸ் வந்து என்னது படிச்சுங்க. அதுக்கடுத்து கருக்குரல் தடை, விந்துக்குரல் தடை இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 1/2 வந்து கொடுத்துருக்காங்க. திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பியல்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸு. அதேமாதிரி இம்யூனோகுளோபினோட பணிகள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 பாயிண்ட் எழுதியிருக்கணும். ஸோ முடிஞ்ச எல்லாமே தெரிஞ்சுன்னா எல்லா பாயிண்ட்டும் எழுதி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச கொஸ்டின்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்போ 5 பாயிண்ட்டு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனால் அது 3 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் நான் 3 பாயிண்ட்டு தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எழுதுறாலாம் இருக்காங்க. எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. டைம்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. ஏன்னா ஏர்லியராக நமக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் முடிச்சுட்டு சும்மா தான் இருப்பீங்க. அதனால் தெரிஞ்ச பாயிண்ட் எழுதுங்க. இப்போ எனக்கு தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? எனக்கு வந்து 5 பாயிண்ட் தெரியும், ஆனால் நான் 3 தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காதீங்க. 5 தெரிஞ்சுன்னா 5மே என்ன பண்ணி வச்சுட்டாங்க, எழுதி வச்சுருவாங்க. சப்போஸ் நீங்கள் எழுதுறதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ்டேக்காக இருந்தாலும் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா எழுதுருங்க. சரிங்களா? அது வந்து நான் 3 மார்க் பாயிண்ட்டு 2 மார்க் கொஸ்டின் நான் 2 பாயிண்ட்டு தான் எழுதுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து பார்ப்போம். சரிங்களா? காலாண்டு அரையாண்டு பேப்பர்லாம் கேட்டால் ஏமா இதுக்கு வந்து எழுதலை, ஏன் இது எழுதலை அப்படின்னா, அது 2 மார்க் கொஸ்டின் தானே, 2 பாயிண்ட் போதாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, half ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ 6 பாயிண்ட் எழுதுனா தான் 3 மார்க்ஸ் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுன்னா ஃபுல்லாக எழுதுருங்க. அதுக்கடுத்து நொதிகலன் அதுக்கு பார்த்துங்க. சரிங்களா? நொதிகலனை பற்றி 2 பாயிண்ட் இருக்குது. தேவையான அளவு காற்றை உட்செலுத்தி வசதி வெப்பம் மற்றும் அமிலக்காரத்தன்மை அளவு நிர்ணயிக்கும் அமைப்பு, அதுக்கு பேர் 1 1/2. அடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நிரப்பி வழியும் நுண்ணுயிர் கழிவுகளை வெளியேற்றும் வசதி இது எல்லாமே இருக்கும். அதுக்கு 1 1/2. சரியா? பிசிஆர் பாருங்கள். பிசிஆருக்கு 3 மார்க்ஸுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிறப்பு வீதம், இறப்பு வீதம். ஸோ ஒரு சில பேர் வந்து இதோட முடிச்சுருவாங்க, பிறப்பு வீதம் எழுதிட்டு. சரிங்களா? இது வந்து என்னது எழுதுறது கிடையாது. அதனால் பிறப்பு வீதம் எழுதி ஒன்று இது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 1 1/2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்தின் பிறப்பு எண்ணிக்கை சராசரி இனக்கூட்டம். அப்படி இல்லை மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க, 1 1/2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? தெரிஞ்சிச்சுன்னா 2மே எழுதி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா இதையாவது படிச்சுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள், இறப்பு விதத்துக்கு 1 1/2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி ஹெச்ஐவி இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸு, இது வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸில் இந்த மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை. நிறைய பேர் மாதவிடாய் சுழற்சிக்கான டைட்டில் மட்டும் தான் போடுவாங்க. ஒரு சில பேர் 3 பாயிண்ட்டில் நின்றுவாங்க. ஒரு சில பேர்கிட்ட 2 பாயிண்ட் போட்டு போதும். சரிங்களா? இதுக்கு 2.5 மார்க், இதுக்கு 2.5 மார்க் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, அடுத்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 1/2, அடுத்த பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு 1 1/2. சரிங்களா? இங்கே லூட்டியஸ் அல்லது சுரப்பு நிலைக்கு பார்த்தீங்கன்னா 1 1/2. அதே போல் பாலிபுலார் நிலைக்கும் 1 1/2. மற்ற 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் இதிலே பாருங்கள் 4 பாயிண்ட்டுக்கும் ஈவனான மார்க்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மைன்னு நீங்கள் அந்த டெஃபனேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டெஃபனேஷன் எழுதுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து என்ன இருக்குன்னா மலட்டுத்தன்மைனா என்ன, அதுக்கான காரணங்கள் இருக்கும். உடனே காரணங்கள் எனக்கு 10 பாயிண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எல்லா பாயிண்ட்டும் எழுதுருவாங்க. அந்த மலட்டுத்தன்மைக்கான ரீசன் எழுத மாட்டாங்க. அதாவது இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட். சரிங்களா? அப்போ அது எழுதுனா தான் நமக்கு அதுக்கான 1 மார்க்ஸ் வரும். இங்கே மற்ற காரணங்கள் 15 பாயிண்ட் இருக்குது. இந்த 15ல் ஏதாவது நீங்கள் வந்து 4 எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 4 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போ தெரிஞ்சு நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால் அதை பார்த்துங்க. ஸோ மல்டித்தன்மை நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுமோ அதை எழுதி வச்சுருங்க. சரிங்களா? இல்லையா கேப் விட்டுட்டு ஃபைனலாக டைம் வச்சு ஒரு 5 பாயிண்ட் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் அந்த எல்லாம் முடிச்சுட்டு டைம் சும்மா தான் இருக்குன்னா அப்போ கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தோட சிறப்பு இது பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ எதுன்னு 5 எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. முடிஞ்சளவுக்கு 6 அல்லது 7 பாயிண்ட் நல்லா படித்து வச்சுங்க. சப்போஸ் மறக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இங்கே இந்த கீ பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 3, 300, 3000. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40,000, 30,000, என்னது 35,000. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிங்கன்னா இதிலே 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து என்னது வந்துடும். சரிங்களா? அதனால் அது அந்த 2%. சரிங்களா? 2, 3, அதுக்கடுத்து என்னது 2.4, அதுக்கடுத்து 40,000, அதுக்கடுத்து 35. சரிங்களா? இந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து 2ல் ஒரு பாயிண்ட்டு, 3ல் ஒரு பாயிண்ட்டு, 3000ல் ஒரு பாயிண்ட்டு, 40,000ல் ஒரு பாயிண்ட்டு, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க.
அதுக்கடுத்து 35 பாருங்கள், தகவமைப்பு கேட்டிருக்காங்க. ஸோ டார்வினோட குருவிகள் பற்றி, அதுக்கு தகவமைப்பு பரவல் பற்றி எழுதிங்கன்னா 1 மார்க்கு, குருவிகள் பற்றி எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. சரிங்களா? அதுக்கடுத்து ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள் அதை பற்றி எழுதினீங்கன்னா 2 மார்க். இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நலமுடன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை இதுதான் 5 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை, 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கல், அது வந்து ஒரு பாயிண்ட். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீனு. அதுக்கடுத்து விலங்கு நகலாத்தின் நன்மைகள். ஸோ நன்மைகள் எழுதிங்கன்னா 2 மார்க்கு, தீமைகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்மைகளில் 3 பாயிண்ட் எழுதிட்டு தீமைகளில் 2 பாயிண்ட் ஓவராலாக 5 மார்க் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே மார்க்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், நன்மையில் 2 மார்க்கு தான், நீங்கள் எதனாச்சும் 2 பாயிண்ட் எழுதணும். தீமைகளில் எதனாச்சும் 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா தான் 3 மார்க். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக தான் தெரிஞ்சதை ஃபுல்லாக என்ன பண்ணுறேங்க, எழுதுருங்க. அதுக்கடுத்து இனக்கூட்ட பரவல், அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எழுதினீங்கன்னா 1 மார்க்ஸ். இன்ட்ரோடக்ஷனாக அதுக்கான ஆன்சரு. வலைசை போதல்னு எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸு. அல்லது இந்த எடுத்துக்காட்டில், ஸோ எடுத்துக்காட்டு அதுக்கு தான் சொல்கிறது, எடுத்துக்காட்டு எழுதணும், கண்டிப்பாக எழுதுனா தான் உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல மார்க்ஸ் கொடுப்பாங்க. இங்கே சால்மன் மீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைபீரியாவிலேருந்து வந்தது. அதேமாதிரி குடிப்பெயர்ச்சி வெளியேற்றம், அதுக்கான உள்ளேற்றம் இதெல்லாமே எழுதினீங்கன்னா ஒரு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக 38 உயிரிய பல்வகைத்தன்மை பொதுவான உத்திகள் எப்படி பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கழிவுநீர் சுத்திகரிப்பு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, ஸோ ஒவ்வொரு டைட்டிலும் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல் நிலைக்கு 1 மார்க்கு, 2ஆம் நிலை, அதுக்கடுத்து 3ஆம் நிலைக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து இதெல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ தெரிஞ்ச ஆன்சர்ஸை கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஃபுல் பாயிண்ட் தெரியும் அப்படின்னா ஃபுல் பாயிண்ட்டுமே என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கொஷின் வித் ஆன்சர்ஸ் கீ வந்து பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.